வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல வீகன் சாக்லேட் கேக் தான் பண்ண போறோம். அதாவது பால் தயிர் எதுவும் இல்லாம ஒரு சாக்லேட் கேக் பண்ண போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, அதே சமயம் செம மாய்ஸ்டாவும் ஸ்பாஞ்சியாவும் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இதுக்கு தேவை. நான் வீகன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுல முட்டை எதுவும் கிடையாது. யூஸ்வலா முட்டை இல்லாத கேக் பண்றோம்னா அதுல நம்மளுக்கு தயிர் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னிங் ஏஜென்ட் ஏதாவது தேவைப்படும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமையே நம்மளால கேக் சாஃப்டா பண்ண முடியுங்கிறது தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருந்தது, குறையே தெரியல. ஒரு வீகன் கேக் இவ்வளோ சூப்பர்பா இருக்குங்கிறது என்னாலே நம்ப முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வீகன் கேக் ட்ரை பண்றேன். எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பேக்கிங் பண்ற வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான், இல்லைன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே பக்கத்துல கடைகளில் கிடைக்கிற மாதிரி பொருட்கள் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கேக்கை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பவுல்ல 3/4 கப் அளவுக்கு நல்லா பொடியா இருக்கிற சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அரைச்ச சர்க்கரை சேர்க்கலங்க, சர்க்கரையிலேயே சின்ன சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சல்லடை வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடரை நம்ம சலிச்சுக்கலாம். கொக்கோ பவுடர் கட்டி உருண்டைகள் இருக்குங்கிறதுனால சலிச்சு யூஸ் பண்றது நல்லது. இப்போ இந்த சர்க்கரையும் இந்த கொக்கோ பவுடரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கரைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு பால் தயிருக்கு பதிலாக ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ண போறேன். 1 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை ஈஸியா கரைஞ்சிடும். வெந்நீர் சேர்த்துருக்கிறதுனால சர்க்கரை கரையிறது ரொம்பவே ஈஸி தான். கொக்கோ பவுடர் மட்டும் ஹீட்டுக்கு உருண்டை கட்டும், அதனால உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. சில பேர் கக்காவ் பவுடர்னு சொல்லுவாங்க, சில பேர் கொக்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ற இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கணும், அப்பதான் கேக் டேஸ்டியா இருக்கும். இதுலயே ஒரு 3 கிராம் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம எண்ணெய் சேர்க்க போறோம். 1/4 கப் அளவுக்கு நியூட்ரல் ஆயில் சேர்த்துக்கலாம். நியூட்ரல் ஆயில்னா சன்ஃபிளவர் ஆயில், கார்ன் ஆயில், அதுக்கப்புறமா ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நியூட்ரல் ஆயில். எந்த வாசனையும் இல்லாத ஒரு எண்ணெய், அதுதான் சேர்த்துக்கணும். எண்ணெய் இந்த பேட்டரோட கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்க வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸுமே எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு அஸ்டிக் மீடியம் இருந்தால் தான் நம்ம சேர்க்குற இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ரியாக்ட் ஆகும், அதுக்கு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. மைதா சலிக்கும் போதே அது கூடவே நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு சலிச்சுக்கோங்க. சலிக்கிறதுனால லம்ப் ஃப்ரீ பேட்டர் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம பேட்டரியுமே நம்ம ஏர் இன்ஃபியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் ஏர் இன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். பட் கலக்கும் போது அதுக்கப்புறமா பேக்கிங் சோடாலாம் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏர் இன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டேஜை நீங்க டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடணும். இதை நீங்க ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரே டைரக்ஷன்ல விஸ்க் பண்ணீங்கன்னா மிக்ஸ் ஆயிடும். இல்லைன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தட்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். வெட் இன்கிரீடியன்ஸ் ட்ரை இன்கிரீடியன்ஸோடு சேர்க்கும் போது கட்டி உருண்டைகள் கட்டாயம் வரும். நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி உருண்டைகள்லாம் உடஞ்சிடும். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப ஏர் இன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் கேக் அப்படியே ரெஸ்ட் பண்ணி வைக்கக்கூடாது. கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ், இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ், இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃப்ரூட் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப சேர்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். சாக்லேட்டோட ஃப்ளேவர் கூட அது நல்லா ஒத்து போகணும், ஓவர் பவர் பண்ணக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேக்கிங் டிஷ்ல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிட்டு அதுல இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். அவனை 180 டிகிரி சீல ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா மேல பாத்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக பேக்கிங் ட்ரேவை கீழே டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டர் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும், பிளஸ் ஏர் பபிள்ஸுமே பிரேக் ஆகும். இப்போ ப்ரீ ஹீட் ஆன ஓவன்ல இந்த பேக்கிங் பேனை அப்படியே தூக்கி உள்ள போட்டுட்டு 180 to 190 டிகிரி சீல ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். உங்களோட பேக்கிங் பேன் அதுக்கப்புறமா ஓவனை பொறுத்து இந்த டைமிங் மாறும். கேக் பார்த்தீங்கன்னா நல்ல ரைஸ் ஆகி வந்தது. பேக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்க. டூத் பிக்ல எதுவும் ஒட்டாம வெளியில வந்ததுன்னா உங்களுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குக் ஆகலைன்னா மறுபடியும் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. குக் ஆனதுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு நீங்க ஸ்லைஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். கேக் பாருங்க, பயங்கர மாய்ஸ்டாவும் அதே சமயம் நல்லா ஃப்ளஃபியாவும் இருந்தது. சர்வ் பண்ணும்போது மறக்காம மேல கொஞ்சம் இந்த பூஸ்ட் அதுக்கப்புறம் மைலோலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 2 வீக்ஸ் சர்வ் பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.